திராவிட மாடலை பார்த்து தான் இந்தியா முழுக்க பிஜேபி காப்பி அடிக்குது அப்படின்னாக்கா, மெத்து விவகாரத்தில் ஜாபர் சாதிக் செய்தியை காப்பி அடித்தார்களா? இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டதையோ, பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டதையோ, மிரட்டப்பட்டதையோ, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டதையோ, அல்லது 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு போய் இடி வழக்கில் உட்கார வச்சதையோ, இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியாரை பற்றி விமர்சிப்பவனுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன் துரைமுருகனுடைய பேச்சு. அக்கா கனிமொழியுடைய பசங்களை எங்கேயாவது ப்ரொமோஷன் பண்ணி எங்கேயாவது வரைக்கும் பார்த்தீங்களா? இல்லையே. இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் ஒரு கார் லான்ச் ஆகுதுனாக்கா பிரம்மாண்டமான ஒரு விளம்பரம் இருக்கும். அதுபோல் 2025 மாடல் அப்படின்ற மாதிரி இந்த முறை இன்பநிதியை லான்ச் பண்ணுவீங்க. நீங்கள் முதல் நாள் டிஷர்ட்டில் அந்த லேபிளோடு போட்டு முதலோடு நின்று லான்ச் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ஜல்லிக்கட்டு மேடைக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல. இன்பநிதி எங்கேயோ திரும்பி இருக்கும்போது ஒரு துண்டு போட்டார். நல்ல அந்த காணொலியை பாருங்கள். இன்பநிதி இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது திடீர்னு மூத்து துண்டு போடுறாரு. அப்போது உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துண்டு போடுறது முக்கியம் அவர் நினைக்கிறாரு. அவர் போட்ட துண்டு 2026 தேர்தலுக்கு அவருக்கு போட்டுக்கிட்ட துண்டு அது. இந்த காலம் எலுமிச்சம்பழத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பகுத்தறிவு பெரியாரிசம் பேசக்கூடிய நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திமுக நபர் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிருக்காரு. அவர் சொல்கிற பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நாம் தமிழரெல்லாம் நான் எதிர்கொள்வது என்பது காலக்கொடுமை. இவர் ஸ்டேட்டாக ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டனு, இந்த மாதிரி இப்போ ஒபாமா, அதுக்கடுத்து இப்போ இருக்கார், அந்த மாதிரி அவர்களுடைய தலைவர்களை மட்டும்தான் எதிர்கொள்வார். பொதுவெளியில் பேசினார். நேற்றெல்லாம் கவனிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் உங்களை கவனிச்சிருப்பாங்களே, எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லா காணொலியுமே இருக்குது. ஜனநாயக முறைப்படி நடக்கலன்னு தான் நான் குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன். நான் ஏன் கட்சின்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சார். இல்லை, அன்னைக்கு வெளியே சொன்னீங்களா? 2023 நடந்தப்போ சொன்னீங்களா? இப்போ மூர்த்தி அவர்கள் பேசின பேச்சு, ஆண்டபரமன் பேசினா இருக்கட்டும், புதுச்சட்டமாக இருக்கட்டும், மூர்த்தி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார் சார் மதுரையில். வெறும் 400 கோடி தெரியுமா உங்களுக்கு? அவர் திருமணம் நகர்த்தினது 1000 கோடிக்கு திருமணம் நடத்தியிருக்கிறாரு. அப்போது இதை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய முதலமைச்சர் மூர்த்தி அவர்கள் செய்தது மாநாடு போல் இருக்கிறதுன்னாரு. இந்த இடத்துல காமராஜர் இருந்தால் உனக்கு முதல்ல எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு தான் கேட்டிருப்பார். அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதனால தான் நான் இப்போவும் அவர்கள் செய்கிற தவறு காங்கிரஸ் செஞ்சாலும் தவறு வெளிப்படையாக சொல்லுவேன். எனக்கு அது எந்த தயக்கமும் கிடையாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திராவிட மாடலுடைய செயல் திட்டங்களை தான் மற்ற மாநிலங்களுக்குரிய கட்சிகள் அங்கே கொண்டு போய் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் கருதுறீங்க? திராவிட மாடலை பார்த்து தான் இந்தியா முழுக்க பிஜேபி காப்பி அடிக்குது அப்படின்னாக்கா, மெத்து விவகாரத்தில் ஜாபர் சாதிக் செய்தியை காப்பி அடித்தார்களா? இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டதையோ, பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டதையோ, மிரட்டப்பட்டதையோ, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டதையோ, அல்லது 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு போய் இடி வழக்கில் உட்கார வச்சதையோ, இன்னும் சொல்ல போனீங்கன்னா பெரியாரை பற்றி விமர்சிப்பவனுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன் துரைமுருகனுடைய பேச்சு. இது எவ்வளோ இழிவான மலிவான பேச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சார். இது போகிற போக்கில் நம்ம கடந்து போகக்கூடிய செய்தி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுடைய கற்பை பற்றி பேசுவது. நீங்கள் அண்ணாவே பெரியாரிடம் முரண்பட்டு வெளியே வந்ததுனால தான் திமுக ஒரு கட்சி உருவாச்சு. இப்போ எல்லா விஷயத்துலையும் அண்ணா ஒத்து போகல. அப்போ நீங்கள் அண்ணாவுடைய பிறப்பையும் அவர் தாயுடைய கற்பையும் சந்தேகப்படுவது போல என்றதான் ஒரு செய்தியாக அது மாறுதில்லை. சீமான் பேசுறது மட்டும் கிடையாது. நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இங்கே கிடையாதுன்னும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். அவர்கள் பெரியாரை பற்றி ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பற்றி விமர்சனம் செய்தாலே அவருடைய பிறப்பை பற்றி நான் சந்தேகப்படுகிறேன்னு சொல்லக்கூடிய பேச்சு இருக்குல்ல. அப்போ எதையெல்லாம் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இளம் விதவைகள் அதிகமாக உருவாகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க போன ஆட்சியில். இந்த ஆட்சியில் உருவாகிறாங்க அப்படின்னும் பொழுது இப்போ இதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இன்றைய வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் மடைமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நொடி வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இன்ன வரைக்கும் அந்த கூட வந்த இன்னொரு நபர், திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்படவே இல்லை. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. உங்களை பார்த்து அவர்கள் காப்பி அடிப்பது, அவர்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிப்பதுலாம் இல்லை. ஒரு முன்னுதாரணமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கனாக்கா சந்தோஷம். அதற்கு ஒரு சான்று அம்மா உணவகம். அம்மா உணவகத்தை பார்த்து எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்லையும் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அதே போல் தொட்டில் குழந்தை திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மணிகண்டியாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், நீங்கள் படிப்பை ஊக்குவிப்பதற்கோ அல்லது அடுத்த சமுதாயத்தை ஊக்குவிப்பதற்கோ நீங்கள் எந்த விஷயத்தை முன்னெடுத்தாலும் நல்லது. அதில் ஸ்டாலின் செஞ்சு இப்போ காலையில் இந்த குழந்தைகளுக்கு உணவு போகிறார்ல, அது பாராட்ட வேண்டியது. நீங்கள் குழந்தைகள் காலையில் ஒரு வேளை உணவு அருந்தாத அளவுக்கு இங்கே வறுமை இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாலும், ஆனால் இந்த வறுமையை தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கு வரும்பொழுது இந்த உணவு கிடைக்கிறது, அதுக்கான சில விஷயங்கள் கொடுக்கணும் பொழுது இன்னும் தரத்தை மேம்படுத்தி நீங்கள் கொடுத்தாக்க இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போது நல்ல விஷயத்தை நீங்கள் செய்வதை யாருமே நம்ம எதிர்க்கல. நல்ல விஷயம் செய்யாமல் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனை தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படணும் பொழுது எதை முன்னுதாரணம்னு கேட்பாங்களா? 2G வழக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. எதெல்லாம் முன்னுதாரணம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு.
அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து பறைசாற்ற வேண்டிய இடத்துல அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்மளையும் கொஞ்சம் திரும்பி பார்த்து நம்ம ஆட்சி எப்படி இருக்குது, நம்ம அண்ணன்ட்ட என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குன்றதையும் பார்க்கணும். ஏன்னா பார்க்காமல் இங்கே புறம் தள்ளப்பட்டுகிறது. அக்கா கனிமொழியுடைய பசங்களை எங்கேயாவது ப்ரொமோஷன் பண்ணி எங்கேயாவது இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்களா? இல்லையே. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒரு கார் வந்து லான்ச் ஆகுதுனாக்கா பிரம்மாண்டமான ஒரு விளம்பரம் இருக்கும். அதுபோல் வந்து 2025 மாடல் அப்படின்ற மாதிரி இந்த முறை வந்து இன்ப நிதியை வந்து லான்ச் பண்ணீங்கல்ல நீங்கள். முதல் நாள் வந்து டிஷர்ட்டில் அந்த லேபிளோடு போட்டு முதலோட நின்று லான்ச் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ஜல்லிக்கட்டு மேடைக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல. அது வந்து நீங்கள் அடுத்த நாள் வரும்பொழுது நீங்கள் கூப்பிட்டு வந்ததில் எந்த தவறும் கிடையாது. கூடவே உங்கள் மகளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு தந்தையாக நம்மளுடைய வீர விளையாட்டு மரபை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இது பேசும் பொருளாக போயிருக்காது. நீங்கள் கூடவே உங்களுடைய தங்கை செந்தாமரையுடைய பிள்ளைகளையும் சேர்த்து கூப்பிட்டு ஒரு மாமனாக ஒரு தகப்பனாக அந்த பிள்ளைகளை சொல்லும்போது எந்த எதிர்ப்பு குரலும் வந்திருக்கா சார்? எதிர்த்து எவனாவது பேசினா நானே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். எல்லாருமே சத்தியமாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எதுவுமே அரசியல் கிடையாது. சரி, சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க, குடும்பம் வந்திருக்காங்க, அதுக்காக கலெக்டர் எழுந்துருந்தாங்கப்பா, சரி குழந்தைங்க தானன்ற ஒரு அடிப்படையில் மூர்த்தி தூசி தட்டி விட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக போயிடும். பட் நீங்கள் முதல் நாள் அப்படி ஒரு லான்ச் கொடுத்துட்டு 2ஆவது நாள் வந்து இங்கே ஜல்லிக்கட்டு மேடையில் ஏற்றும் பொழுது தான் அது வந்து ஜூஸு குடித்ததெல்லாம் மிகப்பெரிய செய்தியாக போடும் பொழுது தான் ஒரு கேள்வி உள்ளாகுது. அங்கே கள்ளச்சாராய மரணம் இருந்துச்சு, அங்கே அதை பற்றி பேசலை. வேங்கவேலில் மது அங்கே வந்து மலம் கலக்கப்பட்டதெல்லாம் வந்து பெரிய செய்தியாக இருந்தது. மடைமாற்றப்பட்ட பொழுது இது வருகிறது. இப்போ எப்படி மீம்ஸ் போடுறான் தூசி தட்டினதை பார்த்துட்டு? என்ன மணியா அங்கே என்ன சத்தம்? அண்ணா நான் தானே சீனியரு, அவன் நேற்று வந்தவன் என் சீனியாரிட்டி பிடுங்க பார்க்குறான். இதெல்லாம் விமர்சனத்துக்கு இப்படி போடுறாங்க நம்மளுது. அப்போ இவ்வளோ பேசும் பொருளாக நீங்கள் தானே மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஒரு நபருக்கு துண்டு போடுறோம்னா, குகன் இப்போ உங்களை நான் துண்டு போடுறேன், நீங்கள் என்னை பார்க்கும்பொழுது உங்களுக்கு துண்டு போடுவேன். இன்பநிதி எங்கேயோ திரும்பி இருக்கும்போது இவர் துண்டு போட்டார். நல்ல அந்த காணொலியை பாருங்கள். இன்பநிதி இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது திடீர்னு மூர்த்தி துண்டு போடுறாரு. அப்போது உதயநிதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துண்டு போடுறது தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. அவர் போட்ட துண்டு 2026 தேர்தலுக்கு அவருக்கு போட்டுக்கிட்ட துண்டு அது சீட்டுக்காக. அப்போ இதைத்தான் முரண்படுகிறார்கள். நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போகிற நபர் பின்னாடி நின்னார், ஒரு கலெக்டர் எந்திரிச்சுருந்தாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய பெண் பிள்ளை அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து அழகாக காமிச்சிட்டிங்கனாக்கா விமர்சனத்துக்கே உள்ளே இருக்காது. அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நீங்கள் செய்யக்கூடியது இப்படி நேர்த்தியாக செஞ்சுட்டு போங்க. அது வந்து நம்ம மரபு சார்ந்து போயிடும். இப்படி இல்லாமல் போச்சுன்னா இப்படி தேவையில்லாத 1000 விமர்சனங்கள் வரும். அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இருமுனை போட்டி தான் வந்து நிலவுது. அங்கேயும் வந்து திமுக வேட்பாளராக விசி சந்திரகுமார் இருக்கார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி வந்து களம் இருக்குங்க. இந்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த களம் எலுமிச்சம்பழத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பகுத்தறிவு பெரியாரிசம் பேசக்கூடிய நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திமுக நபர் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிருக்காரு. அவர் சொல்கிற பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நாம் தமிழரெல்லாம் நான் எதிர்கொள்வது என்பது காலக்கொடுமை. இவர் ஸ்டேட்டாக ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டனு, இந்த மாதிரி இப்போ ஒபாமா, அதுக்கடுத்து இப்போ இருக்கார், அந்த மாதிரி அவங்களுடைய தலைவர்களை மட்டும்தான் எதிர்கொள்வார். நாம் தமிழர் எதிர்கொள்றோன்னா நீங்கள் இந்த இலக்காரம் தான் பேசக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் கட்சியாக பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது எலெக்ஷன் நிற்கிறதுக்கு. நீங்கள் நிற்கலாம், தம்பி நிற்கலாம், யார் வேணாலும் போய் நிற்கலான்னும் பொழுது அது என்ன அப்படி ஒரு இலக்காரணம்? அப்போ திமுகலேருந்து அப்படி ஒரு இலக்கார பேச்சு உங்களை பேச சொல்லுதா? நாம் தமிழர்லாம் எதிர்கொள்ள வேண்டியது சார். நீங்கள் மண்ணுக்காக நீங்கள் களமாட வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அப்போது ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டிங்கன்னா இவன் நாம் தமிழர்காரன் இவனுக்கு செய்யக்கூடாது, அதிமுக காரன் இவனுக்கு செய்யக்கூடாது, இவன் பிஜேபி காரன் செய்யக்கூடாது, இவன் இந்த காரன் அந்த காரன்னு சொல்லிட்டு யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு வெறும் திமுக காரனுக்காக செய்கிறதுக்கு தான் வரீங்களா? அப்போ அடிப்படையில் பேஸ் உங்களுக்கு புரியலை. ஒரு எம்எல்ஏவாக வரோம்னாக்கா எல்லோருக்குமான பிரஜையாகத்தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்ம வந்து ஓட்டு போடாத எல்லா நபருக்குமான ஒரு திட்டத்தை கொண்டு போய் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு நம்ம வந்திருக்கோன்றது உங்களுக்கு புத்தியில் வரல. முழுக்க திமுக சிந்தனையோடு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னும் பொழுது இந்த களத்தில் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை கொண்டு போய் திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் மௌனத்து கிடக்கிறதும் தார்மீகமாக இவர்கள் சொல்லுவாங்கள்ல, சீட்டு அடிப்படை யாருக்கு ஒதுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பாகுபாடையும் மீறியிருக்காங்கன்னும் பொழுது ஜனநாயக முறைப்படி இது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிகிறது. எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. அப்படி கடந்த முறை மட்டும் ஜனநாயக முறைப்படி நடந்துருச்சா? நடக்கல. திரும்ப நீவார நிற்கும் போதெல்லாம் ஜனநாயக முறைப்படி நடக்கலை. நீங்கள் ஊடகவேலை நீங்கள் பேசியிருக்கீங்களா நடக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கோம்ல. ஜனநாயகப்படி நடக்கல. செந்தில் பாலாஜியோட அடக்குமுறை எந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரே வந்து பொதுவெளியில் பேசினார். நேற்றெல்லாம் கவனிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் உங்களை கவனிச்சிருப்பாங்களே, எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லா காணொலியுமே இருக்குது. ஜனநாயக முறைப்படி நடக்கலன்னு தான் நான் குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன். நான் ஏன் கட்சின்றதுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் சார். இல்லை, அன்னைக்கு வெளியே வந்து சொன்னீங்களா? 2023 நடந்தப்ப சொன்னீங்களா? பாருங்க, என் பழைய காலம் எடுத்து பாருங்க. எல்லாத்துலையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறேன். நான் எங்கேயுமே அதில் சமரசம் ஆக மாட்டேன். ஏன்னா ஜனநாயகப்படி நடக்கிறது தான் எலெக்ஷன். அப்போ தான் வந்து நீங்கள் இத்தனை 1000 கோடி செலவு பண்ணிங்கன்னா 1000 கோடி மறுபடியும் வருவாயாக ஈட்டுன்னு தான் பார்ப்பீங்க தவிர மக்களுக்கு என்ன செய்வீங்க?
இன்னைக்கு ஒரு 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 பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா மக்கள் கொண்டாட்டத்தின் உச்சத்துக்கு போகிறாங்கன்ற மாதிரி பதிவுகள் போட்டுக்கிட்டு அங்கே ஆடுறதையும் பாடுறது மாதிரி இருக்கெல்லாம் போடுறாங்கனாக்கா என்ன மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கீங்க? எப்படி அவனுக்கு அந்த மனநிலை வரும்? ஒருத்தர் இறப்பில் வந்து ஒருத்தர் கொண்டாடக்கூடிய மனநிலை எப்படி சார் வரும்? காசு கிடைக்குதுன்றதானே. அப்போ காசு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு கொண்டு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க தானே. இதைத்தான் பெரியார்ட்டு கற்றுக்கிட்டீங்களா? உண்மையிலுமே பெரியார் இருந்தால் பேசியிருப்பாரா சொல்லுங்கள்? இப்போ மூர்த்தி அவர்கள் பேசின பேச்சு, ஆண்ட பரம்பரைன்னு பேசினா இருக்கட்டும், தூசி தட்டினதாக இருக்கட்டும், மூர்த்தி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார் சார் மதுரையில். வெறும் 400 கோடி தெரியுமா உங்களுக்கு? அவர் திருமணம் நகர்த்தினது 1000 கோடிக்கு திருமணம் நடத்தியிருக்கிறாரு. அப்போது இதை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய முதலமைச்சர் மூர்த்தி அவர்கள் செய்தது மாநாடு போல் இருக்கிறதுன்னாரு. இந்த இடத்துல காமராஜர் இருந்தால் உனக்கு முதல்ல எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுன்னு தான் கேட்டிருப்பார். அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அதனால தான் நான் வந்து இப்போவும் அவர்கள் செய்கிற தவறு காங்கிரஸ் செஞ்சாலும் தவறு வெளிப்படையாக சொல்லுவேன். எனக்கு அது எந்த தயக்கமும் கிடையாது. மோடி அரசால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மோடி அரசு வந்து டோட்டலாக இந்திய அரசியலமைப்பை எடுத்துவிடும் போக்கில் செயல்படுகிறதுன்னு சொல்லி முதலமைச்சரும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட 270 பக்கங்களை மோடி திருத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு ப. சிதம்பரமே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக நான் இருக்கிற நிகழ்வில், அவர் இருந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டு நேர்லேயே அவர் சொன்னது நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் கட்சி ஆஃபீஸில் வச்சு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கும் இந்தியாவை ஹிந்துத்துவ நாடுவாக மாற்றுவதற்குமான எல்லா முன்னெடுப்பையும் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர் மோடி வந்து தகர்க்க பார்க்கிறான்றாரு ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த இந்திய அரசியல் சட்டத்தை நீங்கள் வந்து திமுக மீறுகிறீர்கள். அவங்க தகர்க்கிறாங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் எல்லாத்தையும் ஒப்புதல் பெற்று அந்த ஒப்புதலை வந்து ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு அனுப்பிச்சு வச்சு அதுக்கப்புறம் அது சட்ட வடிவம் கொண்டு வருவார்கள். ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இங்கே சட்டத்தையும் நீங்கள் தகர்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் 2 பக்கமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கணும் பொழுது இது வந்து இந்தியாவுக்கு பேராபத்தாக போய் முடியும். இந்திய அரசின் சட்டத்தை கை வைப்பது என்பது மிகப்பெரிய பேராபத்து. இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா சாதி ரீதியாக இங்கேருந்து எப்படி பிளவுபடுத்தி வச்சுருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சாதி ரீதியாக இருக்க கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம், எடுக்க மாட்டீங்க. ஸோ எடுக்காமல் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்போது இங்கே வந்து பிளவாடக்கூடிய ஒரு அரசியல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கும் தலித்துகளுக்கும் சிறுபான்மை மீதான அடக்குமுறை ஒரு பக்கம் போனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யார் அங்கே அதிக பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கே சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களை அடக்கக்கூடிய வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதன் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற போல் கொண்டு வந்துட்டாக்கா அப்புறம் ஒரே பிரதமர், ஒரே சுடுகாடு, ஒரே காசு, ஒரே உணவு, ஒரே சுடுகாடு வந்தால் பிரச்சனை இல்லை, ஒரே சுடுகாடு வர மாட்டேங்குது. அது ஒரே சுடுகாடுனாக்கா ஒரே சுடுகாடை தான் மாறிட்டு வச்சுருக்காங்களே அங்கங்கே. புரியுதா உங்களுக்கு? அப்போது சுடுகாடே நீ தனித்தனியாக இருக்குன்னு சொல்கிறேன் சார். ஒரே சுடுகாடுன்றது இங்கே எல்லாத்தையும் வந்து வதச்சி கொள்றாங்க. இல்லை, நான் அதை சொல்கிறேன். ஒரே சுடுகாடாக வந்துட்டால் ஏற்புக்குறி தான், யாரும் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. இவங்க வாழும் பொழுது ஒழுங்காக வாழல, செத்ததுக்கப்புறமும் ஒழுங்காக சேர்ந்து வாழ வர்றதில்லை. அதுக்கான பிளவாட விலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது ஒரே மதம், ஒரே மத வழிபாடு, ஒரே உணவு, ஒரே உணவு கலாச்சாரம், இப்படி எல்லாத்துலேயும் கொண்டு வரக்கூடிய வேலை செய்வார்கள். இது இந்தியாவுக்கு பேராபத்து. இதைத்தான் பிஜேபி இது வந்து மாற்றிக்கணும். இது RSS உடைய சித்தாந்தத்தையும் பிஜேபி உள்வாங்கி கொண்டு அப்படியே செய்து கொண்டு இருப்பது. இது மறுபடியும் ஒரு புரட்சிக்கான ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி வந்து அண்டை மாநிலம் இலங்கையாக இருக்கட்டும், மற்ற இடத்துங்களில் எப்படி ஒரு புரட்சி நடந்ததோ அதுபோல் ஒரு புரட்சியை உருவாக்கி விடும். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்து எல்லா மத வழிபாட்டிலையும் உணவு கலாச்சாரத்திலையும் கை வைக்கும் பொழுது தன்னிச்சையாக ஒரு போராட்டம், ஒரு எழுச்சி நடக்கும். ஏன்னா இன்றைக்கு மக்கள் கோபத்தின் விளிம்பில் தமிழ்நாட்டில் அமைச்சர் மீது சேரெடுத்து வீசினாங்க. நீங்கள் பார்த்தீங்க சார். ஒரு ஆள் சேரை தூக்கி வீசி அதுதான் வந்து அவர் மேலே பட்டுது. எதற்காக 1000 நபரை நீங்கள் போய் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறீங்க? கேள்வி. தப்பு செஞ்சவன் ஒருத்தன், அவனை தானே அரெஸ்ட் பண்ணணும். பொன்முடி விவகாரத்தில் இத்தனை நபர் நீங்கள் அடக்குமுறை செய்வது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கனாக்கா, இனிமேட்டு இந்த மாதிரி யாராவது செய்ய தொடங்கினா இதான் நடக்கும். அங்கே பெண் காவலர்கள் இல்லை, குறிப்பாக பெண்களெல்லாம் கைது பண்ணி இழுத்து வம்புலே போகிறது ஒரு ஆண் காவலர் செய்கிறார். இன்னொரு காவலரே சொல்கிறாரு, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, விடுங்க சார்னு அவரும் பதிவு பண்ணுறாரு. அப்போது இது எதை பறைசாற்றுனா, இவர் இந்த பக்கம் இதை செய்கிறாங்க. சொந்த மாவட்டத்தில் சொந்த முதலமைச்சர் கலந்து கொள்ள நிகழ்வுகளே பெண்கள் கருப்பு துணியை எடுத்து காட்டில் வாங்கிறதுக்காக கருப்பு துப்பட்டாவை அவுத்து வைக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கான எதிர்ப்பு குரல் பெண்கள்கிட்ட தொடங்கிருச்சுன்ற பொழுது அப்போ இது அடக்குமுறை மூலமாக தான் இவர்கள் பயமுறுத்தும் மூலமாக தான் செய்ய முடியுன்ற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் செய்கிறீங்கல்ல. இந்த 2 அரசியலையும் தான் நுட்பமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எவ்வளோ பேராபத்தோ அதே போல் இது ரொம்ப பேராபத்து. இதை மாற்றிக்கொண்டு ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கான வழிவகை பண்ணணும். இல்லை மக்களுடைய அவங்க ஓட்டு அவங்களுடைய கையில் தான் இருக்குது. அதை போன்று தான் தலையெழுத்து மாறும். பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டியில் வந்து சாதிய பாகுபாடு பார்க்கப்படுதுன்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே விளையாண்டு ஜெயிச்ச தமிழரசன் அப்படிங்கிற அந்த மாடுபிடி வீரர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தேன், என்னுடைய மாடை வந்து வாடிவாசலில் அவுத்து விட்டு விளையாட விடணும் களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆனா என்னுடைய மாடு வந்து அவிழ்க்கப்படல, இதுக்கு முழுக்க முழுக்க சாதி தான் காரணமா இருக்கு அப்படிங்கலாம் சொல்லப்படுது. என்ன நடக்குது? இன்னுமே இந்த சாதி அவல நிலை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு அமைச்சர் பொது மேடையில் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு பேசும்பொழுதே உங்களுக்கு அந்த விஷயம் சுருக்கம் எல்லாத்துக்கும் பட்டுச்சுல. ஏன்னா இன்னமும் வந்து நீங்களே வந்து இது ஒரு அமைச்சர் தானே வந்து சாதிய பாகுபாட்டை ஒழிக்கணும். ஏன்னா அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. யார் உங்களுடைய நீங்கள் சார் அவரவருக்கு தனிப்பட்ட மதம் மத வழிபாடு இருந்தாலும் ஒரு இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி மக்களை நடந்து சொல்வது வழி எடுக்காமல் வந்து வழி நடத்தணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் வந்து அந்த பையனுக்கு நீங்கள் அந்த அவன் மனசில் விதைச்சிங்களே ஒரு வழி, அந்த பையனை புறக்கணிச்சது, அந்த பையனை அடித்தது, அவனை வந்து பங்கு பெறாமல் போனது, இதெல்லாம் யாருக்காக தலைவலியாக வந்து மாறணும்னா இன்பநிதி வரைக்கும் தலைவலியாக வந்து மாறும். அவன் மனசில் அப்படி ஒரு விஷத்தை வந்து விதைச்சிட்டிங்க, ஒரு விஷயத்தை விதைச்சிருக்கிறீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சாதி ரீதியாக நம்ம ஒடுக்கப்படுகிறோம், இந்த ஆட்சியில் நம்ம வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் நமக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னும் பொழுது அவன் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி வளர்ப்பான். அந்த தலைமுறை நாளைக்கு சார் எந்த விதையில் எவ்வளோ பெரிய விருட்சமான மரம் இருக்குன்னே தெரியாது. அந்த பையனோட மகனே நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலாம், இங்கே மாற்றக்கூடிய வேலை செய்யலாம். அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் சாத்தியம் பொழுது, ஏன்னா கலைஞர் எங்கேயோ இருந்த நபர் சாத்தியப்பட்டது, எம்ஜிஆருக்கு 40 வயசில் தான் அரசுக்குள்ளே வந்து சாத்தியப்பட்டது, ஜெயலலிதா சினிமாவில் வந்து சாத்தியப்பட்டது, விஜயகாந்துக்கு சாத்தியப்பட்டது, இப்போ விஜய் வரைக்கும் வந்து எல்லாம் உள்ளே வராங்க. நீங்கள் அண்ணன் திருமாவளவன் எல்லாத்துடைய வரலாறு பார்த்தா நமக்கு தெரியும். அம்பேத்கருடைய வரலாறு பெரிய வரலாறு, இங்கேருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வந்தார்ன்றது. அப்போது யார் எந்த இடத்தை வேணால் அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் விதைச்சி வச்சுருக்கிறீங்க. இது உங்களுக்கும் தலைவலி. இங்கே சாதிய பாகுபாட்டை ஒழிக்க வேண்டிய நீங்களே இது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறீங்க. இப்படி ஒரு மாணவன் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, மாணவடி வீரர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இதை குறித்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அதை சார்ந்த அமைச்சர் பெருமக்களோ என்ன விளக்கம் கொடுத்தீர்கள்? நீங்கள் எல்லாத்துக்கும் போராடக்கூடிய இந்த போராடக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கீங்க? நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை தடுக்கணும் அப்படின்னா ஒரு அமைப்பு வந்துடும், கட்டுங்களா, பீட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுன்னு சொல்லிட்டு வரும், இதுன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அவர்களுக்கு எவ்வளோ நம்மளுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்கனாக்கா, களத்தில் இறங்கி விளையாடுற வீரன்றது சாதாரண விளையாட்டு கிடையாது சார். இப்போ அமைச்சர் மூர்த்தி இறங்கி மாடு பிடிச்சிருவாரா? உதயநிதி இறங்கி மாடு பிடிச்சிருவாரா? இப்போது மரபு சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அன்றைக்கி இளவட்ட கல்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஏன் அப்படி? உன் உடல் வலிமை எந்த அளவுக்கு நீ இருக்கிறியோ அதை பொறுத்து தானே உன்னை நம்பி வந்த பிள்ளையை நீ காப்பாற்றுவாய். சில ஆண்களுடைய இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பெண்கள் மீது அத்துமீறல் நடக்கும், இந்த மாதிரி பொறுக்கி பசங்கள்கிட்ட காப்பாற்ற வேலையாக இருக்கட்டும், அவளுக்கு நீ உழைத்து உணவு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நபராக இருக்கணும், உன் வம்சம் விருத்தி அடைவதற்கான உனக்கான உடல் தகுதி இருக்கணும். இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி பாருங்களேன், அந்த இளவட்டுக்களை யாரும் தூக்க முடியல. 75 கிலோ மூட்டையை தூக்கிட்டோம்னா எனக்கு 25 கிலோ மூட்டையை தூக்க முடியல, புள்ள பெற்றுக்க முடியல, ஹாஸ்பிட்டல் அலையிறான். அப்போ மரபு சார்ந்த விஷயத்தை அழிப்பதன் மூலமாக அந்த தலைமுறை முடமாகி விடுகிறது. அதை செய்யாமல் நீங்கள் அதை வந்து ஊக்குவிக்கணும். அது அரசாங்கம் இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. நாளைக்கு இதையும் நீதிமன்றம் போய் இதுவும் ஜொமேட்டோ வழக்கு அதாவது எடுத்து அதுக்கப்புறம் தான் தீர்வு கிடைக்குனாக்கா அப்புறம் எதற்கு ஆட்சி, எதற்கு முதல்வர்? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு புரியணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.